சுந்தரனார் அப்படின்றவரு சிலையா இருந்த யானை சிலைய உண்மையான யானையா மாத்துனாரு. அந்த ஒரு விஷயத்த பத்தி பார்வதி தேவி வந்துட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுந்தரனார் அப்படின்றவரு ரொம்பவே ஒரு சிறந்த தீவிரமான ஒரு சிவன் பக்தரா வந்து இருந்திருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல அவங்க ஃபேமிலியோட அம்மா, அப்பா எல்லாரோடையும் வாழ்ந்தவரு. போக போக அவருக்கு சிவன் மேல பயங்கரமான ஆர்வம் வந்து சிவபெருமான மட்டுமே நினைச்சு நெறைய தியானம் பண்ணவரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மூலிகை மருத்துவம் தெரிஞ்சவரு. எந்த ஒரு பிரச்சனையா வந்தாலும் சரி, மூலிகைகள வச்சே அந்த நோய வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் வாழ்ந்த மலைப்பகுதி ஃபுல்லாவே ஒரே மூலிகை செடியாவே அவர் வந்துட்டு நட்டு வச்சு அத வந்து ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. என்ன ஒரு விஷக்கடியா இருந்தாலுமே, அதுக்கு ஒரு மூலிகைய பிச்சு அத வந்து சரி பண்ணிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு அ ச மூலிகை மருத்துவம் தெரிஞ்சவரா வந்து இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு தடவ மதுரையில இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை பார்க்கறக்காக வந்திருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்காரு இல்லையா? சுந்தரேஸ்வரரை பார்க்கறக்காக வந்திருக்காரு. அவர் வர்றது தெரிஞ்சோன்னா, அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அவரை வரவேற்கிறதுக்காக வரிசையா ரோடு ஃபுல்லா நின்று அவரை வரவேற்றிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவரை பார்த்தாலே நம்மளோட நோய் தீர்ந்து போயிரும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்க. இவரும் ஆசி கொடுத்திருக்காரு. எல்லாருமே நல்ல ஒரு நோய் இல்லாத மாதிரி உணர்ந்திருக்காங்க. இன்னொன்னு, அங்க கீழே கிடந்த கற்களை கூட பொற்காசுகளா மாத்தி அந்த மக்கள் எல்லாருக்குமே எடுத்துக்க வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்தது தெரிஞ்சோன்னே அங்க இருந்த அப்போதைக்கு மதுரையில மன்னனாய் இருந்த ஒரு பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னனுடைய வம்சத்துல வந்தவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா, இவர் வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னை வந்து பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காரு வேலையாட்கள்ல சொல்லி. அப்ப வேலையாட்கள் போய் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சுந்தரேஸ்வரரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல போய் நான் அவரை ஃபர்ஸ்ட்டு வணங்கணும். இல்ல ரொம்ப அவசரமா என்னைய பார்க்கணும் அப்படின்னு மன்னர் நினைச்சாரு அப்படின்னா, அவரை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு மன்னருக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. இவரு சுந்தரனார் வந்துட்டு அப்படியே நடந்து போய் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் கிட்ட வந்து போயிட்டாராம். போகும்போது அந்த அப்ப உள்ள மன்னன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வந்து கோபத்தோட, "நீ எப்படி என்னைய வந்து அப்படி பேசியிருக்கலாம்? நீ தானே வந்து என்னைய பார்க்கணும். அது எப்படி நான் வந்து உன்னைய பார்க்கலாம்னு சொல்லியிருக்க? நீ பெரிய ஒரு எப்படின்னா, நெறைய மந்திரம் தெரிஞ்சவனாமே, நெறைய வந்துட்டு மூலிகை மருத்துவம்லாம் தெரிஞ்சவனாமே." இப்படிலாம் உன்னைய சொல்றாங்க. ஏங்க நீ உண்மையிலேயே ஒரு எப்படின்னா மந்திரம் தெரிஞ்சவரு அப்படின்னா, நீ ஒரு சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னா, இந்த கரும்ப குடுத்து இந்த யானைய வந்து திங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் காட்டுன யானை பார்த்தீங்கன்னா, சிலையா இருந்த ஒரு யானை. உடனே அந்த சுந்தரனார் என்ன பண்ணிட்டாரு, அந்த கரும்ப வாங்கி அந்த யானைகிட்ட நீட்டியிருக்காரு. அது உண்மையான யானையா மாறிடுச்சாம். மாறி அந்த கரும்ப வாங்கி சாப்பிட்டுருக்கு. அத பார்த்தோன்னே அந்த மன்னருக்கு நம்ம வந்து இவர போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. "என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுடைய அருமை தெரியாம இப்படி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி உடனே அவரு பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசி வழங்கிட்டு அவர் போய் கடவுள போய் பார்த்துட்டு வந்திருக்காரு சுந்தரேஸ்வரர. இதுதான் இந்த சுந்தரனார் அவர்களுடைய வரலாறு.